பிரம்மா நம்ம தலையில் எழுதியிருக்காரு. தலையை எழுத்து கண்ணா அப்படின்னா எழுதியிருக்காரு. அழிக்கிறதுக்கு ஏதாவது எரேசர் இருக்கா அப்படின்னா உண்டு. அதுதான் முருகப்பெருமானுடைய திருவடி. அப்படி இந்த முருகப்பெருமானுடைய திருவடி எங்க பட்டாலும் அந்த தலை எழுத்து அழிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்ல. அருணகிரிநாதர் சொல்றார் கந்தர் அலங்காரத்துல, இங்கு அவன் கால்பட்டழிந்தது என் தலை மீது ஐயன் கையெழுத்தேங்கிறார். அருணகிரிநாதருடைய தலையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அருணகிரிநாதர் அருளாளர், பெரிய பக்திமான், அவருடைய தலையில முருகப்பெருமானுடைய பாதம் படும், நம்ம பாவமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தலையில் எப்படி படும் அப்படின்னு கேட்கும்போது அந்த திருப்புகள்ல வருது, முருகா என ஓர் தரமோதமடியார் முடிமேல் இணைத்தாள் அருள் உணங்கிறார். ஒரு டைம் முருகான்னு உள்ள முருகி நீ சொல்றியா, முருகப்பெருமான் 2 தாளையும் உன் தலை மீது வைப்பான் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி பாடிய ஒரு திருப்புகழ் எருவாய் கருவாய் திருப்புகழ். இந்த திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் திருவேலி மிளலை. அதனால திருவேலி மிளலையில் முருகப்பெருமான் அந்த கோயில் இப்போ திருப்பணி ஆயிட்டு இருக்கு. இப்போ திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சம்பந்தப்பட்ட கோவில், கட்டுப்பட்ட கோவில் திருப்பணி ஆயிட்டு இருக்கு. எந்தெந்த தலத்துக்கோ நீங்கள் கொடுக்கறத விட அந்த மாதிரி பழமையான தலங்களுக்கு நம்ம திருப்பணி பண்ணணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் யாராவது கூட அந்த தலத்தில் திருப்பணிக்காக இயன்ற பொருளை தரணும். தந்தா என்ன சார் கல்வெட்டில் பேர் போடுவாங்களா சார்? அந்த கோயில் கல்வெட்டில் போடுவாங்களான்னு தெரியல. கைலாயத்தில் நம்ம கல்வெட்டில் நம்ம பேர் வரும். கைலாயமலை கல்வெட்டிலே நம்ம பேர் பொறிக்கப்படும். சரணகமலாலயம் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானுடைய பாதத்திலே நம்முடைய பெயர் பொறிக்கப்படும். அதனால அந்த திருப்புகழ் எனக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான திருப்புகழ், உருக்கமான திருப்புகழ். எதர்ச்சியாக போய் பார்த்தா அதிர்ச்சியாக அது எனக்கு கிடைச்சிச்சு. அதனால அந்த திருப்புகழை பிடிக்கணும். அந்த திருப்புகழ் எவ்வளோ சிறப்பு தெரியுங்களா? எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகிங்கிறதுல அறிவியல் நுட்பத்தை சொல்றாரு அருணகிரி.